ஐடியாலஜி மேட்டர்ஸ். ஒருத்தன் நல்லவனோ கெட்டவனோ அவன்கிட்ட அதிகாரம் இருக்கோ இல்லையோ, அவன் படிச்சவனோ படிக்காதவனோ அதெல்லாம் இங்க மேட்டர் இல்லை. ஐடியாலஜி தான் முக்கியம். அந்த ஐடியாலஜியை பொறுத்து தான் அவன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுங்கிறது இது பண்ண முடியும். ஒரு இன்டர்வியூல சொன்னதை வந்துட்டு பார்த்திருக்கேன். டாடா படத்தோட டைரக்டர் சொல்லியிருப்பாரு, சீரழிஞ்ச சமூகத்துல இருந்தா நான் கதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அந்த ஒரு வேர்டு. அது அது அந்த மாதிரிதான் இந்த ஒரு படங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த சமூகத்துல நடந்த அந்த ஒரு கஷ்டம், அந்த அடக்குமுறை, எதனால ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி இப்ப பேசலாம், நம்ம சும்மா சும்மா பேசலாம். போயிட்டு காட்டுக்குள்ள உட்காந்துட்டு எதுக்கு இது, இதெல்லாம் எதுக்கு, ஒரு சாதாரண மக்களா இருக்கலாம்னு சொல்லிட்டு எதனால அதுக்கு போனான், என்ன கஷ்டப்பட்டான் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுத்த வெற்றிமாறன். ஸோ அவருடைய பேர்ல வெற்றி இருக்கு. எல்லா படங்களும் வெற்றி தான். அந்த வகையில் இந்த படமும் வெற்றி தான். ஸோ அந்த படத்துடைய விடுதலை பார்ட் 2 தி ரைஸ் ஆஃப் பெருமாள் வாத்தியார் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளாட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன பாட்டோட எண்ட்ல வந்துட்டு சூரியோட இந்த குமரேசன் கேரக்டர் வந்துட்டு நம்ம பெருமாள் வாத்தியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பெருமாள் வாத்தியார் ஜெயிலில் இருக்காரு, அவங்க கஸ்டடியில் இருக்காங்க. ஸோ சமயத்தில் வந்துட்டு பெருமாள் வாத்தியார் அரெஸ்ட் பண்ணது வந்துட்டு பிரஸ் மீடியாவுக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ பிரஸ் மீடியாவை பொறுத்தவரையும் விடிஞ்சா வந்துட்டு பெருமாள் வாத்தியாரை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப பெருமாள் வாத்தியார் வந்துட்டு அங்க இருந்து பெருமாள் வாத்தியார் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பெருமாள் வாத்தியாரை காப்பாத்துறதுக்கு ஆட்கள் இருக்கு. காப்பாத்தினாங்களா இல்லையா, பெருமாள் வாத்தியார் தப்பிச்சாரா இல்லையா, அவர் குமரேசன் அந்த பெருமாள் வாத்தியாரோட வார்த்தைகளால அவர் சொல்ற விஷயங்கள்லாம் அவருடைய பிளாஷ்பேக்னால குமரேசனோட மனசுல என்னென்ன விஷயங்கள் மாறுது, என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த பிளாட்டா மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. டெக்னிக்கலா போன படத்தை தண்ணி இந்த படத்துல வந்துட்டு பயங்கர சவுண்டா இருந்துச்சு. போன படத்துல வந்துட்டு குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் வந்துட்டு அங்கங்க நிறைய இடங்கள் வந்துட்டு மோசமா இருக்கும். அந்த வகையில இந்த படத்துல அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. குவாலிட்டி வைஸ் செம்ம சூப்பரா பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் மேக்கிங்னு சொல்லிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா மியூசிக் வந்துட்டு இளையராஜா வந்துட்டு போன படத்தை இந்த படத்துல கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாகவே போட்டிருக்காரு. நிறைய இடங்கள் வந்துட்டு ராஜா சார் மியூசிக் அப்படிங்கிறதே மறந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ போன படத்துல ராஜா சார் மியூசிக் ரொம்ப லைட்டா இருக்குன்னு அந்த ஃபீல், ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்தது. என்னடா இப்படி ஒரு படம், பட் ராஜா சாரோட மியூசிக் வந்து லைட்டா இருக்குன்னு அந்த வகையில எல்லாம் தூக்கி போட்டு இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா அந்த மியூசிக்கும் பயங்கர சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த வகையில சாங்ஸ் அண்ட் மியூசிக் வந்துட்டு பயங்கரம். சாங்ஸ் வந்துட்டு அங்க தேவையோ அங்க மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இன்டர்மிஷன் அந்த சாங் யூஸ் பண்ணது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேர் சொல்லலாம் அசுரன் படம் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அசுரன் இஸ் ரேஜ் மூவி அந்த படத்துல அப்படி காமிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு ரேஜா போய் அந்த இது பண்றது, பட் இது வந்துட்டு உரிமைக்காக பண்றதுக்கும் போது அதுக்கான விஷயத்த சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த வகையில சூப்பரா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த பிளாஷ்பேக் முழுக்கவே வந்துட்டு எல்லாமே ஒரு நேரடிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் போகுது. ஸோ எண்டிங்ல வந்துட்டு ஆப்வியஸா ஒரு 8 நிமிஷம் தூக்கியிருக்காங்க. நம்ம அந்த 8 நிமிஷம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேபி குமரேசன் கேரக்டர் வந்துட்டு படத்தோட எண்டில் இறங்கி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் போனவர் எங்க போனாரு அப்படிங்கிறது அந்த 8 நிமிஷம். அந்த 8 நிமிஷத்துல வந்துட்டு குமரேசன் எங்க போனாரு, அவர் என்ன பண்ண போறாருங்கிறது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனாவோ அந்த எண்டிங் சீனாவோ இருந்திருக்கு. அண்ட் அதோட எண்ட்ல ஆப்வியஸா அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல அவங்க அம்மா கிட்ட கடைசியா என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. இவரோட மைண்ட் என்னென்ன மாறிச்சு அப்படிங்கிற விஷயத்த ஒரு லெட்டரா சொல்றாரு. அந்த லெட்டர் தான் நம்ம படமா பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு நெரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த லவ்ங்கள் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நம்ம நினைச்சிருந்தா அவங்க ஒரு டீச்சரா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை. அவங்க வந்துட்டு அந்த காம்ரேடா இருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு அவன் ஒரு இடத்துல வந்துட்டு, அதாவது புருஷன் வந்துட்டு அடக்குமுறை செய்யும் போது இவங்க எழுத்து பேசி ஒரு இடத்துல முடிய பிடிச்சிட்டான். அந்த இடத்துல என்னால எதுவுமே செய்ய முடியல, என்னோட வீக்கர் பாயிண்டா இருந்துச்சு, அதனாலதான் அந்த முடியை வெட்டினேன் அப்படிங்கிறதுக்கான அந்த கதைங்கிறது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுக்காக அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கிறது செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா வந்துட்டு போன படத்திலே பார்த்திருக்கலாம், பெருமாள் வாத்தியார் இவ்வளவு இது பண்றாரு, இவ்வளவு இதா இருக்காரு, ஒளிஞ்சிருக்காரு, அப்புறம் அவர் தியேட்டருக்கு வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு போன படத்துல வந்திருக்கலாம். அந்த வகையில இந்த படத்துல அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. என்ன மட்டும்னா அந்த தியேட்டருக்கு வரதே வந்துட்டு பேச்சுவார்த்தைக்காக தான். ஸோ இவங்க வந்துட்டு ஊருக்குள்ள சில பேர் இருப்பாங்க, ஊருக்கு வெளியே இருப்பாங்க, காட்டுக்குள்ள இருப்பாங்க, எல்லாரும் சந்திக்கிற இடங்கிறது தியேட்டர். தியேட்டர்ல வந்து கோட்வேர்டு மூலியமா பேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை காமிச்சிருந்தாங்க. படத்துடைய பேரு தியேட்டர் பேரையும் சொல்லி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, ஏதாவது அடுத்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, இது ஓகே அப்படின்னு. நல்லா இல்லைன்னு சொன்னா அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கோட்வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போன பாட்டுல முக்கியமா இந்த பெரிய அந்த ஆக்சிடென்ட் சீன், இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த ஆக்சிடென்ட் சீன், அந்த சீனுக்கான ஒரு பே ஆஃப் என்ன அதான் வந்துட்டு தெளிவா காமிச்சிருக்காங்க. ஆப்வியஸா அந்த பாம்பு வச்சது எதுக்காக, அண்ட் அந்த பாம்பு வந்துட்டு வெடிக்க வைக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது. பட் வெடிச்சதுக்கான ரீசன் என்னன்னு மனோபாலா சாரோட கேரக்டர் ஆப்வியஸா இறந்துட்டாரு. அவர் அந்த சீன்ல நடிச்சிருந்தாரு. மனோபாலா சார் வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரா அந்த அரசாங்கத்தினோட அலட்சியத்தினால வந்துட்டு உயிர்கள் இறந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. ஆப்வியஸா அவங்களே குத்த சொல்ல முடியாது. வாரத்துக்கு ஒருத்த வந்துட்டு பாம்பு வச்சிருக்கான்னு நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. இதை எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணி
பாம்பு வெடிச்சு நடந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இவங்க சைட்லயுமே வந்துட்டு என்னதான் போராட்டம் அப்படி இப்படின்னு போனாலுமே அதுலயும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, இவங்க சைட்லயே வந்து தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக காமிச்சிருந்தாங்க. கே தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அபிசா கிஷோர் நடிச்ச கேரக்டர், அவருடைய கேரக்டர் உண்மையில செம்ம சூப்பரா இருந்துச்சு. அவர் வெற்றிமாறன் படங்கள் எல்லா படங்களுமே இருப்பாரு, இந்த படத்துல தான் அவருக்கு வந்து சூப்பர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். வர்ற கொஞ்ச நேரமும் ஒரு தரமான ரோல்ல கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள் நாலு போனாலும் அங்கங்க சரியா புரியல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே எடுத்துட்டு போயிட்டாங்க. சில சில இடங்கள் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி போயிருந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு நிர்மலாத்தியாரோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு 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 லீனியர்ல ஒரு பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய லவ் லைஃபுக்கு போகும்போது திரும்பவும் வந்துட்டு அந்த கதையை வந்து கொஞ்சம் பின்னோக்கி போய் அப்படி வரும்போது என்ன இப்பதான் இறந்து போனாரு கேவா தோழர் அப்படின்னு சொல்லுவாரு, அது திரும்பவும் வராரு அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வருது. அந்த சில விஷயங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். அதுல மேபி வந்துட்டு கதை கொஞ்சம் பின்னாடி போறோம் அப்படிங்கறத ஒரு டைலாகாவோ ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். நிறைய இடங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஐடியாலஜி மேட்டர்ஸ் நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டைலாக்மே அவ்வளவு தரமா இருந்துச்சு. ட்ரெயிலரை காமிச்சதை தாண்டி வந்துட்டு விஜய் சேதுபதி பேசுற அந்த பெருமாள் பேசுற அத்தனை விஷயங்களுமே வந்துட்டு அவ்வளவு இதா உண்மையை சொல்ற மாதிரி இருந்துச்சு. கென் கருணாஸோட ரோல் மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்தாலுமே 10 நிமிஷத்துல வந்துட்டு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டாரு. அங்க நடக்கிற விஷயங்கள், அங்க வந்துட்டு பெண்கள் எப்படி நடத்துறாங்க, அவன் அது அந்த ஜமீன் பரம்பரை இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஜமீன்ஸை வந்துட்டு குத்தம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் போடலாம், அதெல்லாம் செய்யலாம். பட் உண்மை நினைச்சு அப்படிதான் பேச முடியும் இல்லையா? ஸோ ஜமீன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ கெட்ட எண்ணங்கள்ல போற அந்த ஜமீன்ஸை பத்தின ஒரு படம் தான். ஸோ ஓகேங்களா, அதுல வந்துட்டு நம்ம இது பண்ணிக்க முடியாது. அது ஜமீன்ஸ் நம்ம குத்தமும் சொல்ல முடியாது. ஸோ உண்மையில நடந்த விஷயங்கள் அப்படின்னு தான் காட்டுறாங்க. அபிஷா இந்த மாதிரி நடந்திருக்கும். சில ஜமீன்ஸ் வந்துட்டு அதுலயே அந்த ஜமீன் கேரக்டர் வந்துட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இந்த என்னுடைய இதுல இருக்கிற அந்த மக்கள் இருக்கிற வீட்டோடைய பெண்கள் வந்துட்டு என்னுடைய உரிமை, அவங்கள தொடர்றது என் உரிமைங்கிற மாதிரிலாம் பேசும்போது ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப இருக்கிறாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. அது செம்ம சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு குட் பாயிண்ட். அதை வச்சு ஒரு இது பிளே நடக்குது. அது உண்மையில நடந்த விஷயம் தானே, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க தானே, அதெல்லாம் செம்ம சூப்பரா எழுதியிருந்தாங்க. ஓவராலா வந்துட்டு ரொம்ப ரொம்ப தரமான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஸோ போன படத்துல பாத்தீங்கன்னா நம்ம குமரேசன் கேரக்டர் ஜாஸ்தியா டாமினேட் பண்ணியிருப்பாரு. நம்ம பெருமாள் வாத்தியார் வந்துட்டு பே ஆஃப்ல கடைசியா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை அப்படியே கான்ட்ராஸ்டா பெருமாள் வாத்தியாரோட கதையை தான் ஃபிளாஷ்பேக்ல போய் நான் நரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு அங்க இங்கேயும் சுத்தி சுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பிரசன்ட்ல வந்துட்டு குமரேசனுடைய கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. அது ரொம்ப கம்மியாக தான் வருது. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல ஃபுல்லா டிராவல் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுல ஒரு சீன்ல ஒரு 2-3 சீன்ல வந்துட்டு ஸ்டீல் தி ஷோ அப்படின்னு சொன்னாலுமே பெருசா ரோல் வந்துட்டு பெருசா இல்லை. அண்ட் 8 நாள் கால் ஷீட்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு பார்ட் 1 எடுத்துட்டு இப்போ 250 நாள் உட்கார வச்சு ஃபுல் படத்தையும் எடுத்து கொஞ்சம் விட்டு தான் இன்னமும் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு உஷாராக்கி டேட் அலன்ஸ் பண்ணிட்டதுனால அவசர அவசரமா இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டு தேவையில்லாத வெட்டி போட்டு ஒரு இதில் எட்டுன்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள் பேட்சா தெரிஞ்சுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ட்ரீம் டோர்ஸ். வீட்டுக்கான இன்டீரியர் அண்ட் மாடலர் கிச்சன் ஒர்க்கு பட்ஜெட்டில் பண்ணணும், லுக் வைஸாகவும் அழகாக இருக்கணும், லைஃபும் அதிகமாக வரணும். இது மட்டும் இல்லாமல் அந்த கரையான பிரச்சனை, தண்ணியால் பிரச்சனை, நெருப்பால பிரச்சனை இது மாதிரி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட்டான ஆப்ஷன் இப்போ இருக்கிறதுலையே பிவிசி அண்ட் யூபிவிசி இன்டீரியர் தான். இப்போ பிவிசிலேயே பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் உங்களுக்கு உட்ல பண்ண மாதிரியே காமிக்கிறதுக்காக புதுசாக அட்வான்ஸான முறைகளில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கன்சல்டன்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஷேர் செய்வோம். அண்ட் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸை ஷேர் செய்வோம். நிறைய இடங்கள் பேட்சா தெரிஞ்சிருந்துச்சு. சில இடங்கள் வந்துட்டு டப்பிங்ல வந்துட்டு நிறைய இடங்கள் ஒட்டி வச்சிருக்காங்க. பயங்கரமா ட்ரிம் பண்ணியிருக்காங்க. டயலாக் ஓவர்லேப் ஆகுது. இப்போ ஒரு சீன் முடியுது, அந்த டைலாக்ஸ் எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா பேக்ரவுண்ட்ல வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓவர் நெரேட்டிவ் வரணும். பட் இந்த வாய்ஸ் ஓவர் நெரேட்டிவும் பேசுற டைலாக்கும் ஒரே சமயத்துல வருது. ஏன்னா அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு லாங் ஷாட்டை வந்துட்டு வெட்டி வச்சிருக்காங்க. அதனால நிறைய இடங்கள் வந்து லிப்சிங் வந்து நிறைய மேட்ச் ஆகாம இருந்துச்சு. அது ஒரு விஷயம் கேள்விப்பட்ட வெற்றிமான படங்கள்லாம் மேக்ஸிமம் லிப்சிங் வந்துட்டு மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா அவர் எடுக்கும்போது என்ன ஐடியாலஜியோ அதை எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக அவர் சென்சார் போர்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாற்ற சொல்லும் போது அதெல்லாம் மாற்றி ஆகணும், அதனால வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த படத்துலையுமே அதுதான் காரணமும் தெரியுது எனக்கு. அண்ட் அது இல்லாமல் இந்த டப்பிங்ல வந்துட்டு ஆப்வியஸா அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நிறைய இடங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய இடத்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால டப்பிங் நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒட்டாம அப்படியே பேட்சா தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் சில இடங்கள் வந்துட்டு சீன்ஸாவே நிறைய இடங்கள் தூக்குன மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல இவ்வளவு என்னடா இது இப்படி நடந்துருச்சு, இதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, எங்க அது காணமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் தெரிஞ்சுது. ஆப்வியஸா வந்துட்டு நிறைய சீன்ஸை கட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கட் அமேசான்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வரும்போது பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு இந்த 8 நிமிஷம் கட்டு கிளைமேக்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு சில சீன்ஸுமே கட் பண்ணியிருக்காங்க. அஞ்சோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு ஏஜ்ல அது அவங்களோட இந்த ஒரு ஏஜ்ல இருந்து இன்னொரு ஏஜுக்கு அவங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மஞ்சு வாரியருக்கும் சரி, பெருமாள் வாத்தியார் அந்த கேரக்டருக்கும் சரி, அவங்க 2 பேர் மகாலட்சுமி பெருமாள் வாத்தியார் 2 பேரோட இந்த கேரக்டருமே அந்த மேக்கப் அந்த ஏஜ் ஒவ்வொரு இதுவும் நடக்க அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் அழகா இருந்துச்சு, அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேத்தன் அவர் வந்துட்டு ஜமா படத்தில் நான் பார்த்த சேத்தனை பயங்கர இரிட்டேட்டிவாக இருக்கும் அந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு பயங்கர இரிட்டேஷனான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியே
அவர் நடிக்கிற அவர் கொடுக்குற கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு போல இருக்கு. அவருடைய கேரக்டர்ஸ் வந்துட்டு அவ்வளோ இதா இருந்துச்சு, செம்ம சூப்பராக நடிச்சிருந்தாரு. அபிஷா வந்துட்டு கடைசியில அவர் அது ஒரு ஒரு கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இது பண்றாங்க. தான் தான் ரகுவை கொன்னுட்டோம் அப்படிங்கும்போது தப்ப உணராம ரகுவை இப்போ வந்துட்டு காப்பாத்தினா, இப்ப ரகுவை காப்பாத்திட்டா ரகு வந்துட்டு நான் தான் சுட்டேன்னு சொல்லிடுவான், அதனால ரகுவை போட்டு தள்ளிட்டா. அதுக்கப்புறம் இப்ப ரகுவை கொண்டது இவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சு, இவங்கெல்லாம் விட்டா இவன் போய் சொல்லிடுவான், இவனையும் போட்டு தள்ளு, கொலை மேல கொலை, ஒரு கொலை மறைக்கிறதுக்காக இன்னொரு கொலை, தப்பு செஞ்சு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு சொல்லிட்டு மேல பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் செம்ம சூப்பராக எழுதியிருந்தாங்க, செம்ம சூப்பராக எடுத்திருந்தாங்க. அனிமூட்டத்தில் இந்த கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸுங்கிறது அவ்வளோ இதாக போய் அதுக்குள்ள வந்துட்டு பயங்கர அதுக்குள்ளேயே ஒரு பிளே, அதுக்குள்ள ஒரு வார், அந்த வாருக்குள்ள இங்கே ஒரு வார். உண்மையிலே சொல்ற அந்த மனசுல அந்த மனம் வந்துட்டு ஊசலாயிட்டு இருக்கிறதுனால இதுவா அதுவான்னு கடைசியில் அவர் ஒரு ட்விஸ்ட் அடிச்சு டானாகாரன் டேரக்டர் வந்து ஒரு கேமியோ அவர் அந்த படத்துல வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. அவர் வந்து கடைசியில ஒரு ட்விஸ்ட் அடிச்சு பெருமாளத்தை சுட்டு கொண்டு அது ஒரு இதாகி அந்த இடத்துல குமரேசனுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு மொத்தமா மாறி, ஒருவேளை அந்த இடத்துல பெருமாளத்தை அரெஸ்ட் பண்ணியிருந்தா குமரேசன் போலீஸ் ஆஃபீஸராகவே இருந்திருப்பாரோ என்னமோ. பெருமாளத்தை போட்டு தந்ததுனால இந்த இடத்துல குமரேசன் வந்துட்டு அவர் அங்கேயே வண்டியில கொண்டு போய் சொருகி விட்டுட்டு இறங்கி நடந்து போய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு செம்ம சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு தரமான படம், கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். ஐடியாலஜி மேட்டர்ஸ். ஸோ ஆப்வியஸாக தெரிவித்து சொல்கிறது ஐடியாலஜி மேட்டர்ஸ். ஸோ ஒரு படம், இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு படங்களுக்குமே, அந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொட்டாகனிஸ்ட் யாரா வேணா இருக்கலாம், பட் அந்த படத்துல ஹீரோ அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். ஸோ ப்ரொட்டாகனிஸ்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஒரு சில படங்கள்ல ப்ரொட்டாகனிஸ்டே ஹீரோவா இருப்பாரு, இன்னும் சில படங்கள்ல ஹீரோ வந்துட்டு வேற ஆளா இருப்பாரு, ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு ஆளா இருப்பாரு. சில படங்கள்ல வந்துட்டு அந்த அந்த கதை வந்துட்டு ஹீரோவா இருக்கும், ஒரு பொருள் ஹீரோவா இருக்கும், ஒரு அந்த அந்த ஒரு சம்பவ ஹீரோவா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த படத்துல அந்த ஐடியாலஜி ஹீரோவா இருக்கு. ஸோ அந்த பெருமாளத்தியோட ஐடியாலஜி தான் இந்த படத்துல ஹீரோவா இருக்கு. விதைச்சிட்டு போனது வந்துட்டு திரும்பியும் முளைக்கும். ஸோ இறந்து போன பெருமாளத்தியோட இடத்துல இன்னொருத்தர் முளைச்சி வருவா, அது குமரேசனா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பாட்ரிக்கு லீடு கொடுக்காம முடிச்சிருக்காங்க. இந்த 8 நிமிஷத்தை கட் பண்ணதுக்கான ரீசனே வந்துட்டு வாடிவாசல் அடுத்து எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் எது உண்மைங்கிறது நமக்கு கிளியர் கட்டா தெரியல. சினி அட்வைசரியில நான் சொல்றேன் தெளிவா, ஏதாவது ஒரு நியூஸ் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா. பட் ஆப்வியஸா வந்துட்டு பொங்கலுக்கு வாடிவாசல் படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோட வருவாங்க, ஆறு இந்த ப்ரோமோ பூஜை ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. இந்த விடுதலை 3ங்கிறது வந்து தள்ளி போடதான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. பட் ஆல்ரெடி வந்துட்டு விடுதலை 3க்கு நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து தான் வச்சிருக்காங்க. இந்த விடுதலை 2லயே வந்துட்டு பார்த்தா இந்த ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, அந்த மகாலட்சுமியோட அப்பா வந்துட்டு அவரை கொல்றதுக்கு பிளான் பண்றதுங்கிறத அந்த சீன்ஸ் எதுவுமே இந்த படத்துல வரவே இல்லை. நிறைய இடங்கள் வெட்டி வீசியிருந்தாங்க. அதாவது இன்டர்வியூல சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த கருப்பன் அந்த என்னுடைய கேரக்டர் தான் பெருமாளத்தியோட ஐடியாலஜியை மாற்றுது. பெருமாளத்தியோட என்னத்தை சட்ட ரீதியா போகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கென்னுடைய அந்த பேச்சு தான் ஒவ்வொரு பேச்சுன்னா அவரை வந்துட்டு மாத்துது. படிக்காத ஒருத்தன் படிச்ச ஒருத்தனுக்கு பாடம் புகட்டுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது எதுவுமே இந்த படத்துல வரவே இல்லை, எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டாங்க. அதெல்லாத்தையும் தூக்கிட்டு ஆப்வியஸா வந்துட்டு கென்னு வந்துட்டு இறந்து போற அந்த நிலைமைக்கு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இவர் வந்துட்டு இப்படி மாறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இது பண்ணிட்டாங்க. பட் அதெல்லாமே அமேசான் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்தீங்களா இல்லையா, விடுதலை 2 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இட்ஸ் நாட் என்ஜாயபிள் மூவி ஆப்வியஸ்லி சார். இது வந்துட்டு ஒரு பதிவு, இந்த படம் வந்துட்டு ஒரு பதிவு. ஸோ இப்படியெல்லாம் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய இடங்கள் இதுல வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பதிவு பண்ற ஒரு விஷயம். இந்த படத்துடைய கடைசியில சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நமக்குன்னு ஒரு அதிகாரம் வர வரையும் இதெல்லாமே கதைகளா இருக்கும், அதிகாரம் போது வரலாறா மாறும் சொல்லிட்டு அந்த கதைகளா இருந்த விஷயங்கள் இன்னைக்கு ஒரு படமா மாறி இன்னமும் அது கதையா தான் இருக்குங்க. ஆனாலுமே வந்துட்டு மக்களுக்கு தெரியுது. இப்ப நம்ம அப்ப இந்த மாதிரிலாம் உண்மையிலேயே இதெல்லாம் உண்மை ஸ்டோரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை ஸ்டோரி தான். அதாவது இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த டாக்குமெண்டா இது நடந்திருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாமே ரியல் லைஃப்ல நடந்த சம்பவங்கள், அதை கதை ரீதிக்காக மாத்தி கேரக்டர்ஸை மாத்தி எடுத்திருக்காங்க அவ்வளவுதான். ஸோ அந்த வகையில இதெல்லாம் உண்மையா நடந்திருக்கும் போது உண்மையிலே இந்த மாதிரி காம்ரேட்ஸா இருந்தவங்க, தோழர்களா இருந்தவங்க, அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல, இதே கதை நினைச்சிருப்பாங்க, நம்ம கதைகளை சொல்ற விஷயங்கள்ங்கிறது நாளைக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கிறது பார்க்க கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்களுடைய பெருமையை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு மீம் ஒன்று ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நிலத்துல வந்துட்டு படுத்துட்டு இந்த நிலத்துக்கு கீழே வந்துட்டு வி டாக் அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே பவர் ரேஞ்சர்ஸ் போட்டோ போடுறது, இல்லை எப்போ வந்து அனிமேட்டட் சீரிஸ் எப்போ அந்த படங்களை வந்துட்டு கீழே போடுறது, வி ஸ்டில் டாக் அபவுட் யூன்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த தோழர்களுடைய அந்த மீமுக்கு வந்துட்டு இதான் சொல்லுவேன். அந்த தோழர்கள்கிட்ட நம்ம சொல்றதுன்னா வி டாக் அபவுட் யூ, எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உங்களுடைய தியாகங்கள் என்ன, உங்களுடைய உழைப்பு என்ன, எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது தான் இந்த ஒரு படமா நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு தியேட்ரிக்கலாக போய் நீங்கள் பார்க்கறதும் அதுவும் ஒரு விதமான ஒரு நன்றி கடன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ இது பண்ணி அப்படி கொண்டு வந்தது தான் இன்னைக்கு இது. ஸோ நான் வாங்கி கொடுத்தது வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வந்துட்டு காந்தியடிகளாக இருக்கலாம். பட் நம்ம ஊருக்காரங்களே நம்மளை போட்டு அடிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து காப்பாற்று இவங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனுங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு, இந்த படத்தோட ஐடியாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா எல்லாத்தையுமே கமெண்ட் சொல்லுங்க.
ஸோ உங்களை வந்துட்டு இன்னொன்று பார்க்குறேன். பை ஃப்ரம் சினிமா வேறா கூட சொல்லி